மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காந்தி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி 2026-27. I am very happy to have Mr. Rotarian K. Gandhi, who is the District Governor nominee for 2026-27. On behalf of Satyasai Balagula Matriculation School, I extend a most cordial welcome, sir. On behalf of the students and staff, I welcome you. We have Rotarian. Sorry. Assistant Governor L.P. Saravana. Extend a most cordial welcome to him. Also extend my hearty welcome to Mrs. Sumati Gandhi and Nagamal Pichumani also. They are very well known to us. The Rotary clubs have been supporting our school for more than 2 decades by the various clubs. Specifically, Tirunelveli Town Club has been supporting us for last 20 years, more than 20 years. 98 to 2024, 26 years, the Tirunelveli Town Club has been supporting Satyasai School. It was initiated by Mr. Gandhi, Sumangali Gandhi, husband of Sumati ma'am, and they are still supporting our school in various ways. Also other schools, other Rotary clubs also have been supporting us. Once again, we are very happy that you have chosen our school to create this, to organize this plastic awareness program and distribute bags to our students. I once again welcome all of you on behalf of Satyasai School. Thank you. Good afternoon. Good afternoon. சாப்பிட்டாச்சா? இப்போ சவுண்டாக சொல்லாமே. குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எல்லாரும் தெரியுமா உங்களுக்கு? பிளாஸ்டிக் அவாய்ட் பிளாஸ்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம். பிளாஸ்டிக்கை நம்ம எவ்வளோ தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தவிர்க்கணும்னு இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு திங் வேணும்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பை தான் எடுப்போம். ஸோ அந்த பை இனிமேல் நம்ம எப்படி பண்ணணும்? எந்த மாதிரி பை எடுக்கணும்? கிளாத், ஜூட். வெரி குட். அப்போ அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு வந்திருக்காங்க. சரியா? ரோட்டரியிலேருந்து மிஸ்டர் காந்தி சார் அவங்க வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி, அப்புறம் ஏஜி சரவணன் சார் வந்திருக்காங்க, அப்புறம் சுமதி காந்தி மேம் வந்திருக்காங்க, நாகம்மாள் மேம். சரியா? ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் அதை பற்றி ஸ்பீச் கொடுப்பாங்க. கேட்கலாமா? தேங்க்யூ. நான் பேசுகிறேன். அவர்கிட்ட கொடுத்துருங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு என் பேர் காந்தி. வணக்கம். ஆக்சுவலாக நம்ம பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாதா? முடியுமா? முடியாது. முடியும். எப்படி முடியும்? வீட்டுக்கு போனீங்கன்னா அம்மா காய்கறி வாங்கிட்டு கேரி பேக்கு, வீட்டில் உட்கார்றது பிளாஸ்டிக் சேரு, பால் பாக்கெட்டு பிளாஸ்டிக் வாட்டர் தான் வருது.
தண்ணி பாட்டில் இந்த இங்கே கூட வச்சுருந்தாங்க. என்ன பாட்டில்? பிளாஸ்டிக் பெட் பாட்டில் தானே. அவன் எப்படி பிளாஸ்டிக் எல்லாம் வாழ முடியும்? முடியுமா முடியாதா? மறுபடியும் கேட்கு. முடியும். நாம முயற்சி பண்றது சரியா? அதுக்கான வழிகளை பற்றி தான் நம்ம பேசுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா தவிர்க்கலாம். ஃபர்ஸ்ட் we try to reduce பண்ணலாமா? அப்புறம் என்ன பண்ணலாம்? திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். பண்ணலாமா? பயன்படுத்தும் போது அந்த திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது நம்மளோட உற்பத்தி குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக். ஃபர்ஸ்ட் reduce, reuse, எக்ஸாக்ட்லி. ரீசைக்கிள் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிபிள் ஆர் 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 ஞாபகம் சொல்லுங்க. ரெடியூஸ், இது மூணு நீங்க ஞாபகம் சொல்லுங்க. இந்த போகிற இடங்கள் குளம் குப்பை எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணாதது தான். கேரி பேக் இருக்கும், இந்த தண்ணி பாட்டில் கிடக்கும், பால் பாக்கெட் கவர். இது நீங்கள் மூணை பார்க்காத இடமே இருக்காது. நீ டே டு டே லைஃப்பில் வந்து இந்த மூணில் ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு இடத்துல நீ வீட்லேயோ கடையிலையோ நீ ரோட்டில் நடந்து போகும்போது பஸ்ஸில் போகும்போது இது எங்கே பார்த்தீங்கன்னாலும் குப்பை கூடங்களையோ குளத்துலையோ ஊர் நீரோ கிடந்துகிட்டே இருக்குமா? இந்த மூணில் ஏதாவது ஒரு பொருள் கிடக்கும். இந்த மூணு பொருள்னால நம்மளோட சுற்றுச்சூழல் கடுமையாக பாருங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து மக்கிறதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யார் சொல்லுங்க? 1500 வருஷம், 300 வருஷம் யாராவது உங்களுக்கு தப்பா சொல்லுங்க. 300 வருஷம் 1500 வருஷம் ஒரு பிளாஸ்டிக் முழுமையா மக்கிறதுக்கு அதுவும் உறுதியெல்லாம் கிடையாது. கணிச்சிருக்காங்க. ஏன்னா யாரும் 1500 வருஷத்துல அதை ப்ரூவ் பண்ணணும். ஒரு கணிப்புல தான் அது சொல்றாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்குள்ள எப்படி போகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? உடம்புக்குள்ள போகுது. நீங்க உடம்புல ரத்தத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்தா மைக்ரோ நானோ பிளாஸ்டிக் இருக்கு, மைக்ரோ நானோ பிளாஸ்டிக் இருக்கு. உன்னோட உடம்புல இருந்து எந்த பார்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணாலும் எம்என்பி இருக்கு. சமீபத்தில் ஒரு ஆய்வு என்னன்னா மூளையில் ஒருத்தருக்கு வந்து கட்டி பிரைட் டியூமர், அதுக்கு அந்த டிஷ்யூ எடுத்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அதுல இருந்து பிளாஸ்டிக். மருத்துவ உலகமே ஆச்சரியப்பட்ட ஒரு பெரிய விஷயம். இது எப்படி மூளையில வந்து அந்த இதுக்கு ஒரு பிளாஸ்டிக் போச்சு, இன்னும் அந்த ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது நம்ம அறியாமல் உணவுக்குள்ள போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா பால் பாக்கெட் இது பண்றோம், பால் பாக்கெட்டை கட் பண்ணுவாங்க அல்லது பல்ல கடிப்பாங்க. இது வந்து நான் ரெகுலராக டே டு டே லைஃப் நடக்கூடிய ஒரு விஷயம். கடிச்சோன்னா அதை பால் அதில் கப்பலை ஊற்றுவாங்க தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ள போயிடும், பாலில் மிக்ஸ் ஆகிடும், அது மெல்ட் ஆகிடும். நம்ம பாலை கொதிக்க வைக்கும்போது பாலை குடிக்கும்போது நம்ம உடம்புல பிளாஸ்டிக் இருக்கு. இன்னைக்கு கேன்சரோட மெயின் இது வந்து நம்ம உடம்புக்குள்ள உள்ள பிளாஸ்டிக் தான். கேன்சர்னா தெரியுமா? ஒன் ஆஃப் த டிசீஸ். இன்னைக்கு வரைக்கும் மருந்து சரியா கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கேன்சர். இது மெயின் ரீசன் பிளாஸ்டிக். ஸோ இப்படிப்பட்ட பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிக்கணும். இதற்கான முயற்சியை நான் என்ன பண்ணேன்னா, நான் ரோட்டரி கிளப்பில் நான் ஒரு ஆக்டிவ் மெம்பர், ஃபியூச்சரில் எலெக்ட் ஆகிருக்கேன். நான் ஒரு நிகழ்ச்சி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எல்லாருமே நீங்கள் லைஃப்பில் இதை பார்த்துருப்பீங்க. இந்த கருப்பட்டி மிட்டாய் சுருள் சுருளாக இருக்கும் தெரியுமா? உங்கள் பகுதியில் ரொம்ப ஃபேமஸ். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி சுருள் சுருளாக இருக்கும் தெரியுமா கருப்பட்டி மிட்டாய்? சாப்பிட்ருக்கீங்களா? இனிமே திருவிழாவில் சாப்பிட்றது. அது என்ன பிரச்சனைனா, நான் அந்த பார்த்த வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. என்னப்பா கரெக்டா அந்த வீடியோ பார்த்துருக்கேன். பார்த்தியா? அந்த பொருள் அந்த கடை வியாபாரி வந்து வச்சிருக்கான். அதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு கொடுக்கும்போது உடையும். அதை வாங்கக்கூடிய குழந்தைகள் வந்து உடையாம வாங்கணும், பெரிய சூழலா இருக்கணும்னு விரும்புது. ஸோ அவன் அந்த இடத்துல என்ன பண்றான், உடையுதுன்னு சொன்னா அந்த குழந்தைகள் வந்து அந்த
இல்லையா பாகு, அதில் முக்கி தான் எடுப்பாங்க. அதில் என்ன பண்ணி அதில் வந்து அதை அடிச்சுட்டு அதை எடுத்து ஊற்றுவாங்க கருப்பட்டிப்பாங்க. அப்போ தான் அது வந்து அந்த சோர்ந்து இதாகும். என்ன பண்ணுறான், அது உடையுதுங்கிறதுக்காக ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறான், பிளாஸ்டிக் கேரி பேக் கிடக்கு தெரியுமா, வேஸ்ட் பேக், அதை நல்லா அலசிட்டு அந்த கருப்பட்டி பாகு கொடுப்போம். கருப்பட்டி பாவு போட்டோம்னா அது அப்படி மெல்ட் ஆகும். கருப்பட்டி பாவோடு சேர்ந்து மெல்ட் ஆகும். இவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் நடக்குது. மெல்ட் ஆகிட்டு அந்த பாலை எடுத்து அந்த கருப்பட்டியில் ஊற்றலாம். அந்த கருப்பட்டி சேவு இது பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு அந்த பேர் தந்தாங்க. அதை ஊற்றி இது மறுபடியும் இப்போ விற்கிறான், உடையல. மீனிங் என்ன தெரியுமா, பிளாஸ்டிக் கோட்டட் ஆயிடுச்சு, அதனால உடையல. நம்ம சாப்பிடலாமா, வேற வழி இல்லை, குழந்தைகள் சாப்பிட்டுச்சு. அப்போ ஒருத்தன் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு வந்து உடனே அந்த கடாரனை அடித்து அந்த இதெல்லாம் டேமேஜ் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி அவ்வளோ இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் உங்களை அறியாமல் உங்கள் கண்ணை மறைச்சு எங்கேனாலும் உள்ள வரும். வாங்க சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டா. இந்த மாதிரி தான் உங்களை அறியாமல் உங்க வாழ்க்கையில உணவு மூலமா போயிருக்கு. இப்ப விளம்பரம் பார்த்துருக்கீங்களா, எல்லா விளம்பரத்துலையுமே இப்போ ரீசெண்டாக நூடுல்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நூடுல்ஸில் இப்போ ரீசெண்டாக ஒரு விளம்பரத்தில் வருது, இந்த நூடுல்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும், பிரேக் ஆகாது அப்படின்னு ஒரு நூடுல்ஸ் பார்த்துருக்கீங்களா? நான் சிப்பியாக அது என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அது வந்து கண்டினியூஸாக வரும், அது உடையவே உடையாது. அது கிட்டத்தட்ட இன்டெரக்ட் இந்த டெக்னாலஜி தான். நம்ம பேசணும் பார்த்தீங்களா, கருப்பட்டி சேவை வந்து உடையாமல் இருக்குது, அது ஒரு மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க. விளம்பரங்கள் வந்து உங்களுக்கு வாய் வழியாக ஊட்டுறது, கண்ணு வழியாக ஊட்டுறது. தயவு செய்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஸோ சில உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கக்கூடிய விஷயம், சரியா? அப்புறம் நீங்கள் சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும், சொசைட்டிக்கு எதாவது பண்ணணும் இல்லையா? அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் தானே, உங்களுக்கு முந்தின ஜெனரேஷன் தப்பு பண்ணியிருக்கலாம், நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, உங்களுக்கு அடுத்த வர ஜெனரேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், பிளாஸ்டிக்கை குறைக்கணும், ரீயூஸ் பண்ணணும், ரீசைக்ளிங் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு 100% அவாய்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இம்ப்ரெஷன் ஆனது அந்த நிகழ்ச்சி தான். அந்த கருப்பட்டி மிட்டாய் கதை சொன்ன தெரியுமா, அது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலேருந்து தான் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த கான்செப்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரி பேக்கு வந்து யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக், பிளாஸ்டிக் கேரி பேக்கை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு துணிப்பை ரோட்டரியிலேருந்து நாங்கள் பிளான் பண்ணோம். இப்போ நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம். 50,000 துணிப்பை ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3 to 1 50,000 துணிப்பை. ஒரு துணிப்பை வந்து பயன்பாடு 20 பயன்பாடு வரும்னு நாங்கள் கணிச்சிருக்கோம். 20 தரம் நீ அதை யூஸ் பண்ணலாம். அப்போ எவ்வளோ வரும், 20 × 50,000 எவ்வளோ? கால்குலேட்டர் கிடையாது. கால்குலேட்டர் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பேர் பார்க்க தெரியாது. 10 லட்சம், 1 மில்லியன், 10 லட்சம் கேரி பேக்கை அவாய்ட் பண்ணுறது எங்களுடைய முதல் படி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நாங்கள் அதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம். அது எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் எல்லாரும் அதனுடைய வெளிப்பாடுல தான் நாங்கள் இப்போ அந்த துணிப்பையை உங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ப்ராமிஸ் ஒரே ஒரு ப்ராமிஸ் தான், இன்னையிலேருந்து பிளாஸ்டிக் கேரி பேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அம்மா யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்,
அடம் பிடிக்கணும், சண்டை போட நான் மாட்டேன். இந்த ஒரு விஷயத்துக்கு நீ அம்மாட்ட சண்டை போடலாம். அம்மா தயவு செய்து கேரி பேக் யூஸ் பண்ணாத, திருப்பி வீட்டில இருந்து எடுத்துட்டு போ அப்படின்னு நீங்க ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் நீங்க உங்க மூலமா தான் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். நான் போய் மார்க்கெட்டில் நின்றுக்கிட்டு கடை கடைக்காக கொடுக்கலாம், ஒவ்வொரு கடைக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம். பட் அது ரீச் ஆகும். அவன் என்ன பண்ணுவான், கடை வாங்கணும், அதுக்கு ஏதாவது பைசா வச்சு வாங்கிக்குவான், அல்லது போட்டு குழப்பிடும். கரெக்டா? ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இந்த துணிப்பையை கொடுத்து ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி, யாராவது இதில் ஒருத்தர் 2 பேர் மாற்று வழி ஏதாவது இருக்குன்னு உங்களோட ஆலோசனை சொல்ல முடியுமா? பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும், குறைக்கணும், எந்த வழியில் இருக்கணும், யாராவது ஒருத்தர் சொல்லணும். முதல்ல தயங்காதீங்க, வாய்ப்பு கிடைக்கும்போது தயங்காதீங்க. யாராவது ஒருத்தர் பேசணும், பேசுனா பிரைஸ் உண்டு. நாங்கள் பிரைஸ் கொடுக்கணும் சார். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 1 hour முன்னாடி ஒரு ஸ்கூலில் போயிட்டு வந்தேன். என்ன பண்ணலாம், எதுனாலும் சொல்லு. முதல்ல யாராவது ஒருத்தர் தயங்காம எந்திரிச்சு சொல்லு, என்ன பண்ணலாம் சொல்லு. யார் மணி யாராவது பாசிட்டா சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, தயங்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாய்ப்பு கிடைக்கிறத சரியா பயன்படுத்தாதவங்க தான் ஃபெயிலியர் ஆகும். உங்க பேர் என்ன? கை கொடுங்க சார். வாசு கிருஷ்ணன். அவர் ஏதோ ஐடியா வச்சிருக்காரு, சொல்லுங்க சார். நல்லா கொடுக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, எல்லா கடையிலையும் பிளாஸ்டிக் கேரி பேக்கை பூரா எடுத்துட்டு இந்த பை கொடுக்கலாங்க. கொடுக்கலாமா? நீ என்ன பண்ற, உனக்கு இன்னைக்கு ஒரு பை கொடுப்பாங்க, உனக்கு நான் ஸ்பெஷலாக 5 பை கொடுத்துறேன் உனக்கு மட்டும். நீ என்ன பண்ற, உங்க ஊர்ல உங்க கிராமமா இங்க டவுனா, டவுனுக்குள்ள போய் ஏதாவது ஒரு கடையில போய் நீ நின்று இதுக்கு பதிலாக நீ 5 கேரி பேக் கொடு அப்படின்னு, அந்த கேரி பேக் பிளாஸ்டிக் கேரி பேக் இருக்கு தெரியுமா, அதை வாங்குற 5 துணி பை கொடு. அந்த ஆளுக்கு அறிவுரை சொல்றாரு, இனிமேல் தயவுசெய்து விற்காதங்க. வயசுலாம் பார்த்தாரு, ஒரு ஆலோசனை சொல்லு, அறிவுரை ஆலோசனையா சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு சஜஷனா சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்ணி பேசு, தப்பு பண்றியா? இன்னைக்கு நீ பண்றத போட்டோ எடுக்கணும். நீ இதுதான் அவேர்னஸ். அந்த கடைக்காரருக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படும். நம்ம நோக்கம் அவரோட சண்டை போடுறது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க. அவரோட சண்டை போடுறது நம்ம நோக்கம் கிடையாது. அந்த கடைக்காரருக்கு, கேரி பேக் யூஸ் பண்ணக்கூடிய கடைக்காரருக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையை, நம்ம ஒரு சின்ன குழந்தை வந்து நமக்கு புத்தி சொல்லுது அப்படிங்கிற சூழ்நிலையை நீ கிரியேட் பண்ணணும். இது நீ ஃபர்ஸ்ட் உன் ஃபேமிலியில இருந்து ஆகணும், உன் அம்மா அப்பாட்ட இருந்து ஆகணும். சரியா? வா, என் சர்வ உனக்கு எல்லாருக்குமே ஒரு டைம் கொடுப்பாங்க. நான் உங்களோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிடுவோம். எனக்கு இந்த ப்ராமிஸ் பண்ணிடலாமா? இன்னையில இருந்து ரைட் நவ் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. கேரி பேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி பாட்டில் சில்வர் பாட்டில் வாங்கிக்கோங்க. 100 ரூபா தான், 1 லிட்டர் பாட்டில் 100 ரூபா தான். உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் ரோட்டி கூட ஏற்பாடு பண்ணி தரோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணாங்க. சரி சரி. அதாவது இன்னைக்கு நம்மளே அது எக்ஸாம்பிள் எல்லாம் இல்லை. நாட்டு இப்போ ஜாஸ்தி அந்த ஸ்கூலில் பார்த்தா அங்கேயே அதான் நடக்குது. அவங்க மேடையிலே முன்னாடி வச்சிருந்தாங்க, நான் அதை எடுத்து கீழே வச்சேன். நம்ம போகிற பர்பஸ் நம்ம தண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே பெரிய ஆர்வ பிளான்ட் இருக்கு. ஓகே ஓகே. டியூரிங் ஃப்ளட்ஸ் நீங்கள் பிள்ளைங்க எப்படி கொண்டு வர்றீங்க பாக்கெட்டில்? வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த ரீயூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டில் கூட எனக்கு அது பெருசாக தெரியும். அதை நீங்கள் திருப்பி பயன்படுத்துறீங்க, அப்படிதானே? அதை யூஸ் பண்ணி கீழே போகல. ஸோ எப்படியும் ஒரு 1 இயருக்கு யூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் தான் புது பாட்டில் கேட்பீங்க. அது கூட பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு SS பாட்டில் கேளுங்க. அம்மாட்டா ஒரு 100 ரூபா தான், இதுவும் 100 ரூபா வரும், அதுவும் 100 ரூபா தான் வரும். என் அம்மாட்ட கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? எனக்கு என்னோட நோக்கம் உங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் எனக்கு. அதனால தான் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் டார்கெட்டாக வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேயே பொருளை கிளப்பை பற்றி பேச மறந்துட்டேன். ஒன் ஆஃப் தி ஆல் உமன் கிளப்பு
திருநெல்வேலி சிட்டியில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ பாப்பா. கை எல்லாரும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நான் அவங்களோட சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சரியா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை. ஓகே. அந்த சைட். என்னால் உங்களுக்கு ஒரு பை தான் கொடுக்க முடியுது. ஆனால் நீங்கள் நினைச்சா எத்தனை பையாவும் அம்மாவை யூஸ் பண்ண வச்சிடும். ஏன்னா எல்லா வீட்லையும் இப்போ மஞ்சள் பையன் பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரே விஷயம் சோம்பேறி. அதை எடுத்து போகிறதுக்கு சோம்பேறி பண்ணணும். சரியா? அது வந்து நீங்கள் தான் அதுக்கு நான் பொறுப்பு. அடுத்த நான் நீங்கள் சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக நீங்கள் உங்களை அவார்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. எடுத்துடலாமா? ரெடி? ஓகே, தேங்க்யூ. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி இந்த பைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கு. நம்மளுடைய கடமை அவருடைய கௌரவப்படுத்துவது. On behalf of Sai Seva Baluga Integrated School, I am honored to try to reduce it. Reuse பண்ணிட்டா சந்தோஷம். விஷயம் தான். reuse பண்ணலைங்கிறப்ப தான் பிரச்சனை. சரியா? உங்களுக்கும் கரஸ்பாண்டன்ஸ் சாருக்கும் ரொம்ப நன்றி. குழந்தைங்களை எல்லாமே இது அரேஞ்ச் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்
அடுத்தடுத்து வீட்டில் எப்படி பண்ணீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் கூட படிக்கிறவங்கள்ட்ட என்ன சொன்னீங்க, உங்கள் சிப்ளிங்ஸ்கிட்ட என்ன சொன்னீங்க, இதை யூஸ் பண்ணாத இதை யூஸ் பண்ணு, அப்படி எதெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் புது புது ஐடியா எங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, இவனுக்கு நான் ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். அவனோட சேவிங்ஸுக்கு நான் ஒரு 500 rupees கேஷாக கொடுக்க போகிறேன். எதுக்காக தெரியுமா? அவன் முதல்ல தயங்காமல் டக்குன்னு வந்தான் பார்த்தீங்களா, விஷயம் தான். தயங்கவே நீ வந்து கோயில் உண்டியலில் போடுவியோ, பிளாஸ்டிக் அவேர்னஸ் யூஸ் பண்ணுவியோ, உன்னோட சேவிங்ஸ் யூஸ் பண்ணுவியோ, இது என்னோட உனக்கு பரிசு. தேங்க்யூ. அதாவது தயங்கக்கூடாது. தயங்காம வந்தான் பார்த்தீங்களா, இதான் விஷயம். இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை டக்குன்னு யூஸ் பண்ணணும் லைஃப்பில். அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இனிமேல் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். Thank you, thank you. பாஸ்ட் அசிஸ்டன்ட்